ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒன் டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப் டு 6 months வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இன்றைக்கி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவில் டைரெக்டாக ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ண போகும்போது நல்லா ஃப்ளேக்கியாக வரும் நம்மளோட இந்த ஸ்நாக். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ சப்பாத்தி மாவு பதத்தில் இதை நம்ம பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க, எண்ணெய் குடிக்கும் அப்புறம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மாவை தனியாக எடுத்து வச்சு ஒரு 10 to 20 minutes வந்து நம்ம மாவை ஊற விட்டுடலாம். மாவு நல்லா 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அல்லது கீ, பட்டர் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ரொம்ப தின்னாக வந்து இதை தேய்ச்சிக்கப்புறம் அதனால் ஒட்டாமல் வர்றதுக்காக மாவுலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் தான் வரணும் அப்படின்லாம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக நம்மளால் உருட்ட முடியுதோ அந்த மாதிரி நம்ம தின்னாக உருட்டிக்கணும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அப்டேட்ஸ் கொடுத்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபிஸ் உங்களுக்காக புது புது வெரைட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா தின்னாக நம்ம சப்பாத்தி மாவை உருட்டிட்டு ஓரத்தில் திக்காக உள்ள சைடை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம திரும்ப உருண்டை பிடிச்சி அதே மாதிரி தின்னாக உருட்டி திரும்ப அடுத்த பேட்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேஸ்ட் ஆகாது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிஸாக நான் உருட்டியிருக்கேன்னு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் நல்லா வந்து பரவலாக விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து இந்த மாதிரி ஆயில் மேலே எல்லா இடத்துலையும் நம்ம தூவி விட்டுக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்புங்க. இதை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா தான் லேயர்ஸ் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்நாக் வந்து கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 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 கார்னர்லேருந்து நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ப்ரெஸ் பண்ணாமல் நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணணும். பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு லேயர்ஸ் வந்து கரெக்டாக வரும். மெதுவாக இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம ரோல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளுக்கு என்ன சைஸில் இந்த ஸ்நாக் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப குட்டி குட்டியாக தான் கட் பண்ணுறேன். ஏன்னா கிட்ஸுக்கு அந்த மாதிரி நம்ம சின்னதாக செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் வந்து தெரியும். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு 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 சைடு ஒரு உருட்டுனா போதும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டோன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஜஸ்ட் லேசாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சா போதும். நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா தான் எல்லா லேயருமே ஈவனாக கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதோடு நம்ம எண்ணெயை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் நல்லா மொறுன்னு நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்படியே சர்வ் பண்ண போகிறதில்ல. இதில் வந்து கொஞ்சமாக பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/4 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் சுகர், நீங்கள் ஒயிட் சுகர் வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக குலுக்கி விட்டுக்கோங்க. வேகமாக குலுக்குனீங்கன்னா நொறுங்கிரும். லைட்டாக இந்த மாதிரி குலுக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான டேஸ்டி ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.